டேரக்டா கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்திலேயே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேப்டன் வாங்க நம்ம போய் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு கேப்டனும் நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் அதுங்களை எதுவுமே பண்ண முடியாது. அதனால அதுங்களை அட்ரஸே பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படி எங்க பார்த்தா இவங்க எல்லாரும் பெரிய பெரிய எறும்பு கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு நிறைய அடிப்படுது. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு இந்த மாஸ்டர்ஸ் அடிக்கவும் முடியுதுன்னு ஒருத்தர் சொல்றான். இங்க இவனும் உயிர் போற நிலைமையில இருக்க ஒரு ஹீலர் வந்து இவனை காப்பாத்துறான். பின்னாடி அட்டாக் பண்ண வந்த மாஸ்டர்ஸை கூட இன்னொருத்த அழிச்சிடறான். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிற சொல்லிட்டு 2 பேரும் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போந்து கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏல பியாங்கு உன்னோட கடமை ஆடடிச்சுக்கு அளவே இல்லையா? நான் எல்லா மக்களையும் காப்பாத்துவேன், அதே மாதிரி என்ன காப்பாத்துறது நீங்க 2 பேர் இருக்கீங்களா? அதை கேட்டு இவனுங்க 2 பேரும் சரிதான் போங்கிற மாதிரி சிரிக்கிறானுங்க. அப்படியே ஒரு பெரிய சைஸ் ஆண்டனா இவங்க அட்டாக் பண்றதுக்காக வருது. இது பாக்குறதுக்கு பாஸ் மாதிரி தெரியல, எனக்கு லீடர் மாதிரி தான் தெரியுது. நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொன்ன அடுத்த நொடியே இவனுக்கு 2 பேரும் அந்த எறும்பு கூட பயங்கரமா சண்டை போடுறானுங்க. ஒரு வழியா அதை கொண்டாடுறானுங்க. இருந்தாலுமே அதே மாதிரி நிறையவே வருதுங்க அந்த இடத்துக்கு. அப்படா இதுவும் லீடர் இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் தெரியுதுங்கிற மாதிரி இவன் சிரிக்கிறான். அப்படியே அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பக்கமும் நிறைய எருமக படையெடுத்துட்டு இருக்கு. இவரும் அவரோட ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணாலும் இன்னுமே நிறைய வருதுங்க. அப்படியே சீன் கட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொல்றானுங்க. அந்த நேரத்துல ஏகப்பட்ட கேட் ஓபன் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருந்திருக்குங்க. நம்மள்ட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகாது. சோ இதுங்களை அழிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா அவைக்கானவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் ஹண்டர்ஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற பொறுத்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரேங்க் கிடைக்கும். ஒருத்தங்க ஒரு வாட்டி அவாய்க்கான் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி அவங்களோட எபிலிட்டியை அதிகமாக்கிக்கவே முடியாது. அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறம் சவுத் கொரியா சியோல புதுசா ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கு. அந்த கேட்டுக்குள்ள இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக ஹண்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வரவே மாட்டலாம்னு நினைச்சேன். என்ன பண்றது, 2வது குழந்தை பிறக்க போறதுனால எனக்கு நிறையவே பணம் செலவாகும். அதனால இந்த மிஷினை முடிச்சா எனக்கு நிறைய பணம் தர சொன்னானுங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்படி இவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சஞ்சின் வரான். இந்த வாட்டியும் நீங்க தான் என்ன பாத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். டே கிமு யாரா அவன், ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனா? எல்லாரும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல, நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவன் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணா. இவனுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கு, வீக்கஸ்ட் ஹண்டர்னு. இதனால சொல்றானா இவன் ரேங்க்ல இருக்கிற டென்ஷனுக்குள்ள போயிட்டு வந்தா கூட இவன் உயிர் போற நிலைமையில தான் வெளில வருவான். அந்த அளவுக்கு இவன் ரொம்ப வீக்கானவனா? ஆமா, இந்த பையனே இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, இந்த கண்டிப்பா இந்த விஷயம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப நம்ம பேசுறோம்ல டாபிக், அந்த பையன் முன்னாடி பேசுறத அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இப்படி இவங்க பேசுற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டாலும் அவனே ஒத்துக்கிறான், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு. அப்படியே ஜோயிங்கிற பொண்ணு வந்து நீ மறுபடியும் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டியாங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோ நான் இதுக்கு முன்னாடி ரேங்க் டென்ஷன் போனா அங்க போய் தான் நான் அடி வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்றான். என் கூட வந்து அவனுங்க யாரும் கொஞ்சம் ஹை ரேங்க்ல இருந்தனால அவனுங்களுக்கு ஹீலரே தேவைப்படல. அது சோரி என்னை பத்தி கவலைப்படாத, நான் ரொம்ப வீக்கானவனு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்ல போனா இது எல்லாமே எனக்கு பழகிடுச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் வந்துட்டீங்களா, என்னோட பேரு சியூல், உங்களை பார்த்ததுல சந்தோஷங்கிற மாதிரி சொல்றாரு. மிஸ்டர் சாங் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இவங்க எல்லாரும் அந்த கேட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ எங்களை விட்டு தள்ளிப்படாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு. என்கிட்ட இருக்கிற மேஜிக் பவருக்கு இந்த கத்தியை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கத்தியை மட்டும் தான் என்னால வாங்கவும் முடியும். இருந்தாலும் இன்னைக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேட்டுக்குள்ள போறான்.